ரைட்டு பேசுங்க. அன்றைய தினம் நம்ம சங்கத்தினுடைய சங்கம் மற்றும் பிரம்மேசன் சார்ந்தனுடைய புதிய அலுவலகத்தினுடைய துவக்க விழாவில் வருவதற்கு அனைவரையும் சிறப்பாக பூஜை செய்து இந்த அலுவலகம் செயல்படுவது இது சம்பந்தமாக தலைவர் அவர்கள் சொல்வார்கள். இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்து பேசலாம். அதுக்கடுத்து தான் இந்த கல்வி திருவிழாவுக்கு கலந்தாய்வு வச்சு என்னென்ன ஏற்பாடு பண்ணுறது, என்னென்ன செய்கிறது, என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வச்சு பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இன்றைய அலுவலகமானது இங்கே சிறப்பாக திறக்கப்பட்டது. இந்த திறக்கப்பட்ட அலுவலகம் வந்து ஏன் இந்த இடத்துல நம்ம திறந்துருக்கோம் அப்படின்னா, அது சில பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் தலைவர்கள் வரைக்கும் சொல்லியாங்க. நம்ம சமுதாயத்தில் நம்ம மண்டபம் என்பது முன்னாடி மண்டபமாக இயங்கி கொண்டிருந்தது. அதுக்கு பின்னால் மண்டபம் இயங்கி கொண்டிருந்தப்ப நம்ம மண்டபத்தில் அங்கே வந்து வண்டிகள் பார்க்க முடியல, போக்குவரத்து அதிகமாக இருந்துச்சு, ஆள் நடக்கவில்லை, அந்த மாதிரி விஷயம் ஆகிடுச்சு. அப்புறம் பின்னாடி நம்ம மண்டபத்தை உருவாக்கலாம் நினைச்சோம். கீழே மண்டபம் போடலாம், ஐஎஸ்சி மண்டபம் போடலாம், அதெல்லாம் நிறைய பிளான் பண்ணோம். இந்த பிளான்கள்லாம் வந்து போட்டால் கடைசியில் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் டூலோடு நிப்பாட முடியல. அப்போ வர்றவங்க எப்படி பார்க்கிங் நிப்பாட முடியும் அப்படின்ற அடிப்படையில் நோக்கத்தில் தான் அந்த இடத்துல சரி எல்லாரும் கலந்து பேசி நம்ம எல்லாம் தீர்மானம் போட்டு தான் செஞ்சோம். நம்மளுடைய முடிவில் எல்லாம் தீர்மானம் போட்டு இந்த இடத்துல வாடகைக்கே விட்டுலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முதல் மாடியும் கிரவுண்ட் ஃப்ளோரும் அப்புறம் அடுத்த மாடி விட்டோம். அதுக்கு பின்னாடி மேலே ஆஃபீஸ் இயங்கிட்டே இருந்துச்சு. ஆஃபீஸ் எங்கே திருப்பி நம்ம எல்லாரும் செஞ்சு வர முடியல, அப்படின்னு பார்க்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்ன கோரிக்கையை எடுத்துட்டு மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதையும் வாடகை கொடுத்து இந்த இடத்துல ஆஃபீஸ் அலுவலகம் பார்த்தோம். இந்த அலுவலகம் பார்க்கறதுக்கு நானும் பார்த்தேன், மணிவண்ணன் பார்த்தாரு, எல்லாம் பார்த்தா எல்லாருமே வாடகை கூட அலுவலகத்துக்கு வாடகை கொடுத்து கொஞ்சம் கஷ்டம் சிரமப்பட்டாங்க. வாடகைக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம். வாய்ப்பு இல்லை. நம்ம பைபாஸில் பார்த்தோம், இங்கே பார்த்தோம், நிறைய முயற்சி எடுத்தோம். ஆனால் அது அமையலை. அதுக்கப்புறம் தான் இதை வந்து சரி ஒட்டிக்கு பேசுவோம், கண்டி ஒட்டிக்கு முடியும்னு சொன்னாங்க. சரி 9 பேர் ஒட்டிக்கு பேசி இந்த 6 லட்சம் ஒட்டிக்கு இந்த பேசிட்டோம். வாடகையெல்லாம் பேசினோம். ஏன்னா நம்ம அலுவலகம் நம்ம வெளியினோட முடியாது உடனே ரெடி பண்ணி சொல்லி நம்ம விழாப்பு அறிமுகம் வந்து இந்த அலுவலகத்தை 6 லட்சம் ஒட்டிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது இந்த அலுவலகமானது முழு முயற்சி எடுத்தது மணிவண்ணன் அவருக்கான பாராட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸை வந்து ஃபிட்டிங் பண்ணது 2 அண்ணன் விவேகானந்தமும் அவர் மணிவண்ணன் அவருக்கு நான் பாராட்டு சிரமப்பட சொல்லி விட்டாங்க. ஏன்னா சொல்லலாம் யாரையும் பாராட்ட கிளம்புறோம்னா உங்கள் வேலை இதுதான் நம்ம பாராட்ட முடியும், அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்கில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயத்த சொல்லியாகும். நம்ம 30 ஆண்டுகள் வழக்கு நடந்ததில் இந்த வழக்கு வந்து வழக்கு தன்மையை வச்சு பொறுமையாக வழக்குக்கு ஈடுபாடு வந்து செயல்படுறது அவருக்கு பாராட்டுறாங்க. அது மட்டும் அவங்க ஃபாலோயிங் பண்ணி கரெக்டாக செஞ்சு நம்ம என்னதான் இருந்து சபைக்கு இது செஞ்சாலுமே அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில நேரம் நம்மளே வராமல் போயிருக்கோம், அந்த நேரத்தில் அவங்க இருந்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்ம சொன்ன உடனே ஏன்னா 2 முறை பாதிப்பிடுச்சு. நம்ம எழுச்சியில் இருக்கிற 2 முறை பாதிப்பிடுச்சு. 3ஆம் முறை பாராட்டு நம்ம அன்னைக்கு எல்லாம் வந்து அன்னைக்கு எல்லாரும் வந்தீங்க, குறிப்பிட்டு கருத்து சொன்னாங்க. எல்லாரும் வந்து வெங்கட்ராம வந்தார், சீவன் வந்தார். வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் வந்தாரு, வாழ்ந்துக்கிட்டாங்க. அண்ணே வந்தாரு, எல்லாரும் சிங்கப்பூர் பண்ணி வந்தாங்க. வந்தவங்களுக்கு அனைவருக்குமே மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு 70% நம்ம எடுத்து நினைக்கிறோம். 60 அந்த பக்கம் பின்பக்கம் இந்த பொது பாதையை எடுத்து அதுக்கு முழுமையாக அண்ணன் வந்து அண்ணனுடைய அந்த அண்ணனுடைய முயற்சியெல்லாம் வந்து அவர் காலையில் விட்டு உழைச்சது வச்சது வெப்ப வேலை நடந்துருக்குது எல்லாமே அவருடைய ஏற்பாடாக நடந்துருக்கு. நடந்திருக்கு. அதுக்கு பாராட்டணும். ஏன்னா பணியில் அப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு பேட்டை கட்டி பயணி வாயிலாக பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற வாயிலாக கூட போயிட்டு பார்த்துருக்கீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு செயலை சிறப்பாக செய்யறதுனால தான் சங்கம் சிறப்பாக போயிருக்கு. இப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு வர்றவங்களை வந்து இப்போ 10 பேர் இருந்தால் 10 பேர் செஞ்சாலும் அந்த 10 பேர் ஊக்குவிக்கணும். அதுதான் நம்மளுடைய விஷயம். எங்களை வந்து இப்போ அண்ணன் வந்து இப்போ நான் இருக்கேன்னா எந்த வேலையை கொண்டு வரேன்னா அவரை தூண்டுவதை ஜாஸ்தி.
வரணும் அப்படின்றாரு. அப்போ வரணும் வந்து அவன் வந்து வழி இல்லை. இப்போ வசூல் பண்ணவே போகிறோம். வசூல் பண்ண பொருள் தொடர்ந்து 4 நாள் வசூல் போயிருக்கோம். அதாவது தொடர்ந்து 4 நாள் வசூல் போயிருக்காங்க. முன்னாள் ஃபங்க்ஷனாக போகல, இந்த ஆஃபீஸ் மாற்றுறது இதெல்லாம் போகல. ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு 6 லட்சம் போட்டுருக்கோம். போன வருஷம் 6 லட்சம் வசூல் பண்ணியிருக்கோம். இப்போ ஆகஸ்ட் வந்து வசூல் வருது. இன்னும் ஒரு 10 30 அவர்கிட்ட பார்க்கணும். இது வரைக்கும் 3 லட்சத்தி இப்போலாம் வந்துருக்கு. இப்போ 4 நாளில் இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ 4 லட்சம் டாக்டர் பண்ணணும் பிளானாக போட்டுருக்கோம். இதில் சில விஷயங்கள் ஸ்பான்சர் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த பாரதி மருத்துவமனை கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு தான் அவரையும் பார்த்து வந்துருக்கோம். அவரோட ஸ்பான்சர் கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தை இருக்குது. அப்புறம் ராஜ்மஹாலில் வந்து ஒரு 1500 பேருக்கு ஏதாவது கிஃப்ட் எடுத்துக்கோ தரேன். அதை நான் ஸ்பான்சர் பண்ணிட்டேன், கேட்டேன், தரேன்ட்டுருக்காங்க. பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம அவருக்கு பையோ ஏதாவது கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பேக் இந்த மாதிரி அணுஜில் வந்து அந்த மண்ணெண்ணெய் கேட்டுருக்கு, அதையும் வாங்கி வந்துருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு சிறப்பாக சிறப்பாக செஞ்சுருக்கோம். இதுக்கெல்லாம் முக்கியமான விஐபி மட்டும் பார்க்கலாம். மூர்த்தியை பார்க்கணும், உங்கள் அமைச்சர் மூர்த்தியை பார்க்கணும், இந்த மாதிரி இருக்குது. உதயகுமார் நீங்கள் பார்த்துதான் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் குறுகிய காலம் 10 நாளில் எல்லாமே செய்யணும். 10 நாள் ஒரு வாரம் கட்ட கீழே பண்ணாலே சரியாக வரும். திரும்ப 10 பேர் புதுசாக எழுதிருக்கோம். அவங்களே பார்க்க வேண்டியது. இதெல்லாம் விழா ஏற்பாடுக்கான விஷயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ஏற்பாடு சொல்லிட்டேன். ஆஃபீஸில் வந்து எதுக்காக மாற்றணும் என்ன வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி இப்போ என்னன்னா அந்த ஆஃபீஸில் வந்து இப்போ கிட்ட ஒரு 90,000 வருமானம் உருவாக்கி அந்த பிளான் தான். இதுக்கிடையில் சில விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள் இருக்குது. எனக்கு தான் ஃபோன் அடிக்கல, டேட்டா வருவாங்க. இப்போ 4 நாள் அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம மிஷின் போடுறது வந்து கரண்ட் வரல. இந்த மாதிரி கரண்ட் வரல. அது ஓயாமல் எனக்கு அடிச்சு திருப்பி நேரத்தான் அனுப்பிவிட்டு எங்கள் வெல்டிஷன் அனுப்பிவிட்டு அந்த கரண்ட் இந்த மாதிரி கொடுத்தோம். திருப்பி என் போஸ்ட்டில் போயிடுச்சேன். இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். போஸ்ட்டில் போயிடுச்சு. திருப்பி போய் அங்கேயே பதிவுமே போஸ்ட்டில் பார்த்து போட்டு கொடுத்தோம். இப்போ திருப்பி காலையில் ஃபோன் பண்ணுறாங்க. நேற்று அடிச்சு கூட நீ காலையில் ஃபோன் பண்ணுறேன். அந்த மாதிரி கரண்ட் வரல. இல்லை அதையும் இப்போ பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி நம்ம போகிறதுக்காக பாதையை இன்னைக்கு தான் சொல்கிறாங்க. என்ன ஓகேங்களா, இந்த பாதை உள்ளே போகிற பாதையை உடச்சிக்க போகுது. அவன் என்ன பாதுகாப்பு சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு தான் பேசுகிறாங்க. இந்த பழைய உடச்சிங்களா சைடு பழைய உள்ள போய் இறங்கல அதை இன்னைக்கு தான் பேசி பாதுகாப்பு அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்புல இப்பதான் பேசினான். பாதை அடைச்சு சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க நடக்கிற நிகழ்வு தெரிஞ்சுக்கணுக்கா பேசுறேன். சீரக்காக இல்லை கீழமா தெரிஞ்சுக்கிட்டு அதை அடைச்சு சொல்லியிருக்கேன். அடைச்சு சொல்லுவோம். இதுக்கு பின்னால் வந்து இப்போ இந்த சங்கத்தினுடைய அந்த பாதை எடுத்த உடனே அதுக்கு பின்னாடி தான் நம்ம பூசணும். அந்த அந்த சைடில் பூசணும், வெயிலில் பூசணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதுதான் இந்த சங்கத்தினுடைய இப்போ இந்த நடந்துக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் விழா ஏற்பாடு சிறப்பாக பேசுவோம். சிறப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லியிருக்கேன். இதை நம்ம எப்படி செய்யணும் கலந்துக்குவோம். வந்து எந்த மாதிரி செய்யலாம், எப்படி செய்யலாம்னு நம்ம கலந்துக்குவோம். ஓகே, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மாதிரி உலகநாடு ஆதின சங்கம் உலமா கல்வி அறக்கட்டளைக்கு ஒரு புதிய இனிய உதயமாக இந்த கட்டிடத்தில் ஆரம்பித்து உங்கள் எல்லோருடைய நல்ல எண்ணங்களும் நல்ல ஆசீர்வாதத்தோடும் இன்னைக்கு இறைவனுடைய வழிபாடோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இங்கே வந்திருந்த கலந்து கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா பதில்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. மேலும் நம்ம கடமை கூட சீரஞ்சிறப்போட வாழும். இதில் வந்து என்னன்னு நீங்களாம் பார்த்தா சென்னையிலேருந்து ஒருத்தன் வந்து வேஸ்ட்டாக ஆசைப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த முட்டை சேகர் இவ்வளோ வருது எதுக்கு போய் நன்கொடை வாங்குறீங்க, எதுக்கு இல்லை சென்னை தான் சொல்கிறேன், நமக்கு இல்லை. இந்த மாதிரி நம்ம நிலைமை சமுதாயத்தை ஒன்று சேர்க்கணும்னு நம்ம பாடுபடுறோம். யாருக்கும் வேலை இல்லாமல் இல்லை, அவருக்கு வேலை இல்லை அவருக்கு வேலை இல்லை, அவங்க இங்கே செலவு பண்ணுறான்னு அந்த பக்கம் செஞ்சோம்னா அவங்களுக்கு என்னன்னா எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸ் ஆகிட்டு உரிமை என்னன்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பேர் வரும். தொழிற்கா ஆர்ஆர் சாந்தகுமார் பாபா அவர்கள்ட்டு எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் என்னடா நாளைக்கு என் பேர் இருக்க என்ன ஆகணும். இப்போ எங்கள் அப்பா வேறு வச்சு தான் நாங்கள் வரணும். ஆர்ஆர்ரா என்னன்னா அவர் அவ்வளோ சம்பாதிச்சாங்க. பொது வேலையில் பொது வழி நம்ம சமுதாயத்துக்கும் செஞ்சார், மதுரை மக்களுக்கு நிறையா செஞ்சிருக்காரு. அதனால தான் நாங்கள் எங்கே போனாலும் ஆர்ஆர் என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரி நம்மளும் ஒரு சிறிய சேவை சமுதாயத்துக்காக நமக்காக வேலை பார்க்குறது வேறு, சமுதாயத்துக்காக ஒரு 10% 15% சேவை வச்சு வரும் தந்ததிகளுக்கு ஒரு நல்லது ஒரு துன்பத்தை காட்டி நம்ம எடுத்துருக்கிறது இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சியாக போக
உங்களோட அனுவிழா குழு கொடுத்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது நன்றி. இன்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் சீரும் சிறப்புமோடு வளர வேண்டும் என்று வேண்டுகிறேன். ட்ரஸ்டினுடைய சேர்மன் சாந்தகுமார் சொன்ன மாதிரி இப்போ சங்கத்தினுடைய புதிய இடத்துல சங்கத்தை மாற்றி அமைச்சு இன்றைக்கி பூஜை செய்து பணியில் துவக்கியிருக்கிறோம். கல்வித்துறையாக பணிகள் இன்றைக்கி ஆலோசனை நடக்கிறது. இந்த இடத்த அமைச்சு கொடுத்த தலைவருக்கும் நம்ம ட்ரஸ்டினுடைய பொருளாளர் தெரிவிச்சுக்கொள்கிறேன். வருங்காலங்களில் இந்த அனைத்து நிர்வாகிகளும் எல்லா ஒத்துழைப்பும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு நிறைய இருக்கிறது. இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வேலைகளை சுழற்சியில்லாத வேலைகளை செயலாற்ற இந்த புதிய இடத்துலேருந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்குவோம். சங்கம் மேலும் மென்மேலும் இன்னும் சிறப்பாக வளரணும். மக்களுக்கு நம்மளுடைய வளம சமுதாய மக்களுக்கு நம்மளால் முடிந்த சேவைகளை சிறப்பாக செயலாற்றுவோம் என்று கூறி வலியுறுத்தி அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம 20 ஃபங்க்ஷன் சொல்லுவோம், கேள்வி 10. இதுக்கு முன்னாடி வந்தவங்க வராத அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இருக்கிறவங்க நம்ம வந்து சிறப்பாக செய்யணும், 20 சிறப்பாக செய்யணும். அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் கலந்துக்கணும். அது நான் யாரையும் வந்து குளத்தூர்லாம் இருக்குல்ல, எல்லாரும் வந்து சிறப்பாக செய்யணும். அப்படின்னா தான் சிறப்பாக கௌரவத்தில் திரு இயல்பாக எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து சங்கத்துக்கு ஒரு எழுச்சி நாள் மாதிரி மேற்கொண்டோம். அந்த இடத்துல கேஸு வெற்றி அடைஞ்சு நம்ம நாளாளுக்கு இருந்ததை நல்லபடியாக பெருக்கு நிர்வாகம் செய்கிறாங்க. இப்போவே புதுசாக இன்னைக்கு சாமி வந்து புதுக்கடை ஓப்பன் பண்ண மாதிரி புதுசாக செஞ்சுருக்கோம். இது எல்லாருடைய ஒற்றுமை யாரும் மனசு வருத்தப்படாமல் நல்லபடியாக வளருவோம்னு சொல்லி நன்றி. மீட்டிங் வைக்கியா நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த புதிய இடத்த வந்து 4 வருஷம் ஏன் ஒத்திகை இருந்துச்சுன்னா, எங்கே பார்த்தாலும் வாடகை 20,000 15,000 கம்மியாக வாடகை இடம் தரல. இருந்தாலும் கேட்டாலும் சங்கத்துக்கு தான் இடம் தர மாட்டாங்க. இந்த 6,00,000 ரூபா பேங்கில் போட்டாலும் நமக்கு 4,000 ரூபா தான் வச்சுக்கிறது. அதனால தான் இந்த நிறுத்தி எடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. நீங்கள் தான் ஒத்துழைச்சீங்கன்னா விரைவில் இந்த கட்டணத்தையே விலைக்கு வாங்குவாங்க. இப்போ வந்துட்டு இது வந்து கர்ப்பகால மாதிரி நம்ம ஆளு கூட வந்தா மொட்டை மாடி மேல மாடியில சாமியான பந்தல் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களுக்கு அதுதான் ஒரு பெரிய மேலே சாமியான பந்தல போட்டு ரெடி பண்ணி ஆள் செயற்கை கூட்டம் 50 பேருக்கு மேல வர்றாங்கிறப்ப இது வந்து உயர்மட்ட கூட ஆலோசனை போனது தான் இந்த இடம் பெரிய கூட்டம். ஒரு அவங்க 50 பேர் வர்றாங்க அப்படின்னா மேலே மொட்டை மாடல சுற்றி ஸ்கிரீனு கட்டிட்டு மந்திரம் போட்டு அதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கோம். நன்றி வளர்ந்துருமே கட்டணத்தை வந்து பூசாக்கி வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. மீட்டிங் வணக்கம். இந்த புதிய அலுவலகம் எல்லோரும் ஒரு மனசோட ஒரு வெற்றி வாய்ப்பு தேடி நம்ம பயணம் செய்யணும். தேடி நல்ல நாள் எதனால்னா இங்கே வரவும் வந்து புதுசாக இங்கே இருந்த மணிக்கு ஆண்டு விழா வரை துவங்குறோம். அதனால்
இந்த நாள் முதல் இனிய நாளாக வளர எல்லா நிர்வாகிகளுக்கும் சென்னையிலிருந்து வருஷம் அழைப்பு கொடுத்துருக்காங்க. என்று எல்லாரையும் பேசினாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு புரிஞ்சு நம்ம பேசணும். தலைவர் செயலாளர் பேசினாங்க வர சொல்லி அழைப்புகள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வர சொல்லி இந்த அழைப்புல அவங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். அழைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா சென்னைக்கு வர சொல்லி அமைப்புல எல்லாரும் பண்ணி சமர்ப்பிக்கிறேன். இன்று உதயமாகும் இந்த சங்கத்துக்கு எனது மனமான நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொன்னதை போல கூடிய விரைவில் இந்த இடத்தை நாம் விலைக்கு வாங்க வேண்டும் என்று ஒரே ஒரு ஆனால் நான் மதுரை சங்கத்துக்கு ஒரு மிக நன்றி சொல்ல வேண்டும். நான் சென்னையிலிருந்து இப்போ சமீபத்தில் தான் மதுரைக்கு வந்தேன். வந்தவுடன் என்னை துணைத் தலைவராகிய தலைவர், செயலாளர், பொருளாளர், எங்களுடைய அன்பு பாபா மதுரை சிங்கம் ஆனார் அவர்களுக்கும் அண்ணன் சாந்தம் அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னொரு ஒரு பொன்னாளாக எல்லோருக்கும் அமையட்டும். ஆரம்பிச்சு